மக்களே, ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லையா? ஸோ அந்த இன்டர்வியூன் மூலமாக இளைஞர்களுக்கு வந்து நல்ல செய்தியை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து அதை வந்து என்னவா மடைமாற்றிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்பவாறு அதை வந்து மடைமாற்றிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு பிடிச்ச பாதையில நேர்மையா என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ரேசிங்ட்டு அதுல வந்து நான் போயிட்டு இருக்கேன். பட் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாரு. முன்னாடி வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தனியா, அதுக்கப்புறம் அரசியலுக்கு தனியா, சினிமாவுக்கு தனியா அந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய மீடியா வந்து அரசியலை வந்து மையமாக கொண்டு விளங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து எனக்கும் விஜய்க்கும் மோதல், அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மோதல், அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் போர் அப்படின்ட்டு இது போன்ற ஒரு தவறான ஒரு நியூஸை வந்து சித்தரிச்சு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய வேலையை பாருங்க. ஸோ என்னுடைய படத்தை வந்து பிடிச்சா வந்து பாருங்க, என்டர்டைன்மெண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்கப்பா. ஸோ அதே சமயத்தில் எனக்கு பிடிச்சது வந்து சினிமாவில் நடிக்கிறது, ரேஸ் ஓட்டுறது. அதே சமயத்தில் மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதாவது அந்த ரேஸ் காரில் உட்காரும்போது எந்த சமயத்தில் விபத்து ஏற்பட்டு உயிர் போகும்ன்றதே எனக்கே தெரியாது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு நோக்கமோ திட்டமும் கிடையாது அப்படின்ட்டு ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு. இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுறாரு. இந்த கரூர் சம்பவம் என்பது நடக்க காத்திருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் சினிமா தேட்டரில் வந்து நடந்தது இல்லையா? ஸோ அந்த சம்பவம், அதுக்கப்புறம் பெங்களூரில் அந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஏற்பட்ட சம்பவம் போன்ற விஷயங்கள் வந்து நடந்திருந்தது. ஸோ அதனால நம்மளுடைய மக்களுக்கும் நமக்கும் ஒரு விதிமுறைகள் என்பது தெரிஞ்சிருக்க வேண்டும். அது ஒரு சில மீடியாக்கள் வந்து ஃபேன்ஸ் மேலே வந்து பழிய போட நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு. அவங்க அப்பா இறந்திருக்கும் போது அப்பாவுடைய பூத உடலை படம் பிடிப்பதற்காக ஊடகங்கள் வந்து அஜித் அவர்களுடைய அந்த அப்பா இறந்த உடலை கொண்டு போகக்கூடிய அந்த கார் பின்னாடி வந்து துரத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மீடியாவே இந்த மாதிரி இருக்கும்போது ஃபேன்ஸையும் தொண்டர்களையும் குறை சொல்லி என்னவா பிரயோஜனம்? ஸோ அவங்களுடைய உயிரையே பணயம் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ண நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஸோ இந்த இடத்துலையும் நம்ம செஞ்சதும் தப்பு அப்படின்ட்டு அவரையும் சேர்த்து வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது என்னன்னா, அதாவது நம்ம எல்லாருமே சிவிக் சென்ஸோட நம்ம வந்து செயல்படணும். வாக்களிப்பது வந்து ஒரு கடமை. அந்த கடமையை வந்து சரியா செய்யணும். இங்க வந்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் இங்க வந்து இந்த ஒரு சமூகத்தை வந்து சுரண்டி அவங்களை வந்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய செயல்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து அரசியல்வாதிகள் தான் தடுத்து கேட்கணும். அதே சமயத்துல இங்க ஒரு சிலர் வந்து அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யறேன் அப்படின்ட்டு அவங்க உள்நோக்கத்தோட அவங்க வந்து சில தவறுகளை வந்து செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரியான போலியான சமூக ஆர்வலர்கள் கிட்ட வந்து மக்கள் சிக்கி பிரைன் வாஷ் ஆகாம ஸோ ஜாக்கிரதையா சரியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய பேட்டிகளை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக சிலர் வந்து திருப்புறாங்க. அவங்க வந்து அமைதியா இருந்தா நல்லது. விஜய் அவர்களுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து கெட்டது நினைச்சது இல்லை. அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் அவங்களுடைய குடும்பங்களை வந்து பார்ப்போம். ஒரு சிலர் வந்து நீ வந்து வேற்றுமொழிக்காரன், நீ வந்து தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து இந்த கார் ரேஸ்ல அவருடைய மொத்த உழைப்பை ஈடுபடுத்தி இது இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அவர் வந்து பெருமை தேடி தருவார். அந்த சமயத்துல ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா வேற்றுமொழிக்காரன்ட்டு, அவங்களே அவர் வந்து தமிழன் அப்படின்ட்டு புகழ்பாடுவாங்க. அதே சமயத்தில் வந்து தமிழகமே விழுத்துக்கொள், இந்தியாவே விழுத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து அவர் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்து நான் விஜய்க்கு எதிராகலாம் பேசல அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ மெச்சூர்டா எவ்வளோ சூப்பராக அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் கடுமையான வார்த்தைகள் அவர் வந்து போடவே இல்லை. ஸோ அதுதான் அஜித் அவர்கள். ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.